தனியே எடுத்துச் சென்று கண்ணிலே மிளகாய்த்தூளை தூவி ஒரே ஆளாக இருந்து வெட்டியிருக்கிறார். சுபாஷினியின் உடன் பிறந்த சகோதரர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சார்ந்த தம்பி கவின் மிக கொடூரமான முறையில படுகொலை செய்யப்பட்ட செய்தி தமிழ்நாட்டை அதிர்ச்சியில் குறைய வைத்திருக்கிறது. கவின் மெத்த படித்த இளைஞன், சாப்ட்வேர் இன்ஜினியர். அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்கிற காவல்துறையினர் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. பொருளாதார காரணிகளும் சேர்ந்து அவனுக்கான கௌரவ பிரச்சனையாக மாறுகிறது. அதை கைவிட்டு சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று முனையாமல் இங்கே மிகவும் பிற்போக்குத்தனமான அரசியல் வெவ்வேறு வடிவங்களில் பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். சகோதரத்துவத்திற்கு இடமில்லை என்று ஆகிவிடும் என்பதையும் உணர மறுக்கிறார். இத்தகைய சூழலில்தான் தம்பி கவின் படுகொலையை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. ஒன்றிய அரசு ஆணவ படுகொலை சட்டத்தை, தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவைப்படலாம் என்கிற நிலையிலே அதுவரையில் தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட மாநில அரசுகள் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பிலே வழங்கியுள்ள வழிகாட்டும் நெறிமுறைகளை ஆணவ கொலைகள் நிகழ்கிற போது பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்னிறுத்தி நாளை, அதாவது மாலை 3 மணி அளவில் நெல்லை மாநகர எல்லைக்குள் எனது தலைமையில் சிறுத்தைகளின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளும் ஜனநாயக சக்திகளும் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும். இனி தமிழகத்தில் ஆணவ கொலைகளே நடக்காது என்கிற நிலையை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 3 மணி அளவில் நெல்லையில் சந்திப்போம். பாதிக்கப்பட்ட கவின் அவர்களின் தந்தை பெரும் துயரத்தில் இருந்தாலும் சிறுத்தைகளின் மேல் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியதற்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.